வெல்கம் டு நேஷனல் கேர் அகாடமி. இந்த பதிவில் உதவி ஆய்வாளர் துறை ஒதுக்கீடு, எழுத்துத் தேர்வு மற்றும் நேர்முக தேர்வுகளுக்கு பயன்படும் தகவல்கள் பதிவேற்றம் செய்யப்படுகின்றன. தலைப்பு: கைவிரல் ரேகை பதிவுத்தாள்கள். கைவிரல் ரேகை பதிவுத்தாள்கள் குறித்து விளக்கும் காவல் நிலை ஆணை 803. கைவிரல் ரேகை பதிவுத்தாள்கள் படிவ எண் 141. ஒரு சந்தேக நபரின் குற்ற நடத்தை குறித்து தெரிந்து கொள்ளும் பொருட்டும் குற்றவாளிகளை அடையாளம் கண்டறியும் பொருட்டும் கைவிரல் ரேகை பதிவுத்தாள்கள் பயன்படுத்தப்படுகிறது. உரிய படிவத்தில் தயார் செய்யப்பட வேண்டும். கைவிரல் ரேகைகள் தெளிவாக தெரியும் வண்ணம் பதிவு செய்ய வேண்டும். கைவிரல் ரேகைக்குரிய நபரின் பெயர், வயது, முகவரி ஆகியவை குறிக்கப்பட வேண்டும். கைவிரல் ரேகை தாளினை தயார் செய்தவர் கையெழுத்திட வேண்டும். நிலைய காவல் அலுவலர் கையெழுத்திட வேண்டும். தேடுதலுக்கென மாவட்ட தனிவிரல் ரேகை கூடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும். கைவிரல் ரேகை முடிவுகள் கிடைக்க பெற்றவுடன் உரிய மேல் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். குற்ற வழக்குகளில் தண்டனையடைந்த நபர்களின் கைவிரல் ரேகை தாள்களை உரிய தண்டனை குறிப்புகளுடன் தண்டனை குறிப்பாணையுடன் சேர்த்து கைவிரல் ரேகை கூடத்திற்கு பதிவுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். கைவிரல் ரேகை கூடத்திலிருந்து பதிவுக்கு பின்னர் பெறப்படும் கைவிரல் ரேகை கூட வரிசை எண், FPB சீரியல் நம்பர் நிலைய பொது தண்டனை பதிவேட்டில் பதிவு செய்ய வேண்டும். காவல் நிலையத்தில் பராமரிக்கப்பட வேண்டிய பதிவேடுகளின் பதிவின் தொடர்ச்சி வீடியோ பதிவு 9 தொடரும். உதவி ஆய்வாளர் துறை ஒதுக்கீடு, எழுத்துத் தேர்வு மற்றும் நேர்முக தேர்விற்கு ஆன்லைன் மூலம் பயிற்சி பெற வீடியோ மற்றும் PDF பதிவுகளை பெற தினமும் ஆன்லைன் டெஸ்ட் எழுதிட 9597975079 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும்.